சமீபத்திய படம் வந்து அவர் பழசிராஜா. ஒரு 2 நாளாக தெரியும், பட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சதில்லை. எனக்கு பழசிராஜா பார்க்கும்பொழுது ஒரு பெரிய படம் ஹேண்டில் பண்ணியிருந்தார். அப்போ அவருக்கு என் படத்து வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். அதன் காரணமாக தான் ராமநாத் செட்டி அவர்கள் வச்சுட்டோம். ரொம்ப பிரமாதம் வந்திருக்கு அவருடைய வேலையா படம். அதன் பிறகு ஆர்ட் டைரக்டர் ராஜீவன், என்னுடைய 4 படமாக வந்து மாறாமல் இருக்க 2 சீஃப் டெக்னீஷியன்ஸில் ராஜீவன் ஒரு ஆள். ராஜீவன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன் தான் சொல்லணும். இன்னொன்று, ஒரு விஷயம் புரியும் ஈஸியாக ஒன்று சொல்லிட முடியும் இந்த மாதிரி. இந்த படத்துக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த செட்டு இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பேசப்படும். செட்டுன்னு தெரியாது, தெரிந்தவர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக பேசப்படும். அப்படி ராஜீவன். வித்யாசாகர் மியூசிக் டைரக்டர். என்னுடைய எல்லா படத்துக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு மியூசிக்கு. இந்த படத்தில் வந்து மற்ற படங்களை விட வழக்கத்துக்கு வர 6 பாட்டு இந்த படத்தில். 6 பாட்டுமே மெலடி. பாட்டு எழுதுறதுக்கு அறிவுமதியை கூட்டு வந்திருக்கேன். அறிவுமதி வந்து ஒரு 5 வருஷமாக யார் மேலே இருக்க கோபத்தில் பாட்டு எழுத மாட்டேன்ட்டு இருந்தார். நான் வந்து ஒவ்வொரு தரையும் போய் கேட்பேன் அவரை. எல்லா நேரமும் அவர் வேண்டாம் தம்பின்னு மறுப்பார். அப்புறம் திருப்பி மீண்டும் இந்த படத்துக்கு நான் போய் மறுபடியும் அவரை வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அவர் வந்து சொன்னார், இல்லை நீ ஒருத்தன் தான் வந்து விடாமல் வந்து 4 வருஷமா 5 வருஷமா ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போது வந்து கேட்குற, அதனால நான் வர்றேன் அப்படின்னு கிளம்பி வந்தார். படத்தில் 4 பாட்டு அவர் எழுதியிருக்காரு. ஒரு பாட்டு யுகபாரதி, ஒரு பாட்டு விவேகா. இந்த படம் வந்து என்னென்னா, இந்த படம் முழுக்க முதல் காட்சியிலேருந்து கடைசி வரையும் ஒரு 3 நாள் ஒரு பாடல் காட்சி தவிர மற்றது எல்லாமே மெட்ராஸில் ஷூட் பண்ணப்பட்ட, சென்னையில் ஷூட் பண்ணப்பட்ட படம். சென்னையில் என்னென்னா, இப்போ வந்து பெர்மிஷன் ஒன்று என்னென்னா ரொம்ப சிரமப்பட்டதுனால கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஷூட் பண்ணுறது ராத்திரியில் தான் பண்ணணும்னு. பகலில் பண்ணும்பொழுது நம்ம அதெல்லாம் சொல்லி பெர்மிஷன் வாங்கி ரோட்டில் வச்சு கேமரா வச்சுன்னு. எப்படி இது சாத்தியமானுச்சுன்னா, நான் புதுமுகமாக இருக்கிறதுனாலையும் மீனாட்சி ரொம்ப பெரிய பாப்புலர் ஆர்டிஸ்ட் இல்லைங்கிறதுனாலையும் ரோட்டில் வச்சு எடுத்துட முடிஞ்சு ஈஸியாக. அதனால் முழு படமே வந்து மெட்ராஸில் எடுக்கப்பட்ட படம் தான் அந்த படம். எப்பொழுதுமே இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ம படம் ஓடினா நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம படம் ஓடலைன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இண்டஸ்ட்ரின்னு இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி இண்டஸ்ட்ரி எப்பொழுதும் நடந்துகிட்டே இருக்குது. அது ஒன்றும் யாராலையும் வாழ்வதில்லை, யாராலையும் வீழ்வதும் இல்லை. கரண்ட் கிராப்பில் என்னுடைய ஃபேவரட் டைரக்டர்ஸ்னு யோசிச்சா எனக்கு வந்து ராஜேஷ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருடைய சிவமனசில் சக்தியை விடவும் பாஸ்கரன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று களவாணி சர்க்குணம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நேர்த்தியான படம்னா சமீபத்தில் பார்த்த படத்தில் வந்து சர்க்குணத்துடைய படம். எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பின்னாடி வேலை பார்த்த விஷயங்கள், சின்ன விஷயங்கள், ரொம்ப ஒவ்வொரு டீட்டெயில். ஒரு ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க. ஆயுத பூஜைக்கு அடுத்த ஷாட்டில் பார்த்தா ஹீரோடைய பைக்கில் மாலை போட்டிருக்கும். அந்த வரையும் வேலை பார்த்துருந்தாங்க அந்த படத்தில், களவாணியில். அப்படி எனக்கு சர்க்குணம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சமீபத்தில் வந்த டைரக்டர்ஸில். இல்லை இப்போ இருக்க இயக்குநர்கள் இப்போ நான் சேரனோடையோ, அமீரோடையோ, சுசீந்திரனோடையோ, லிங்குசாமியோடையோ, சசிகுமாரோடையோன்னு இப்போ இருக்க டைரக்டர்ஸ் ஒரு 15 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12 பேர் வந்து எல்லாவற்றையும் பேசிக்கிற ஆளாக தான் இருக்கும். மிச்சம் 3 பேர் வேறு ஏதாவது வேலையில் இருந்திருப்பாங்க, அதனால பேசிக்க முடியாமல் இருந்திருக்கும். அவ்வளோதானே ஒழிய எல்லாருமே அப்படி ஒருத்தர் பேசிக்க முடியுது. என்ன உறுதியாக நம்புறேன்னா, இப்போ நான்லாம் என்ன நம்புவேன்னா, என் கதையை இன்னொருத்தர் எடுக்கவே முடியாது. நான் ஒரு 70 சீன் எழுதி கொடுக்குறேன் ஒரு டைரக்டர்கிட்ட. அவர் எடுத்து முடிக்கும் போது அது வேறு படமாக தான் வரும். நான் எடுத்தேன்னா அது வேறு படமாக தான் வரும். அந்த தெளிவு இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். இன்னொன்று, இப்போ நாங்கள்லாம் இவ்வளோ நெருக்கமாக எல்லாரும் ஒருத்தர் பேசிக்கிறோம், பெரிய இடைவெளி இல்லை அப்படின்னு எல்லாரும் சொன்னால் இப்படியே தான் அந்த காலத்தில் இருந்திருக்கணும். அந்த காலத்தில் மீடியாவுடைய வெளிச்சம் அவ்வளோ பெருசாக இல்லை. நானும் சேர்றதை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. நானும் அமீர் உட்காந்து பேசுகிறத பார்க்க முடியுது. அமீர் சமுத்திரக்கனியும் பேசுகிறத பார்க்க முடியுது. ஒருவேளை பாலச்சந்திரன் மகேந்திரன் பேசுகிறத பார்க்க முடியாமல் போயிருக்கும். அவர்களும் இப்படி தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா அவர்களும் தனித்தனி விஷயமா தனித்தனி இடத்துல ஃபோர்ட்டில் தனித்தனியாக சிறப்பாக தான் பண்ணியிருந்தாங்க. அப்படித்தான் இப்போ மீடியா வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் பாலச்சந்திரன் பாரதியார் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ 25 வருஷம் முன்னாடி இப்படி தான் கட்டி பிடிச்சி இருந்திருப்பாங்க. அன்னைக்கு இத்தனை ஃபிளாஷ் மின்னல், அவ்வளவுதான். எனக்கு தெரியல. நான் படமாக பார்த்து முடிச்ச பொழுது தப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. படம் அந்த மந்திர பொண்ணை எடுத்து முடிச்சுட்டு ஒரு நெருக்கமான ஆட்கள் ஒரு 10 பேர் பார்த்த பொழுது எனக்கு இருந்த ஒரே ஒரு அச்சம் என்னன்னா, நான் மாபெரும் நடிகம் கிடையாது, ஒன்றும் அந்த படத்தையெல்லாம் பெரட்டி போட்டுற போகிறதில்ல, நம்ம தப்பு இல்லைன்னு வந்துடணும்னு நினச்சேன். படம் பார்த்தவங்க அப்படி தான் சொன்னாங்க, இல்லை இந்த கேரக்டருக்கு அதான் கரெக்டு, படம் முடியும் போது யூ ஜஸ்டிஃபைட் த ரோல் அப்படின்னாங்க. அப்போ இந்த படமாக தப்பு இல்லை, ரைட்டு. இதற்கு அடுத்து அப்படின்னு பார்த்தா நான் டைரக்ட் பண்ணி நான் நடிக்க வேணாம் தான் நான் நினைக்கிறேன். 2 வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு. காரணம், எல்லா நேரமும் டைரக்ஷன்லாம் என் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. மச்சாலையெல்லாம் சரி பார்க்குறேன், அவங்க கரெக்டாக போயிட்டாங்களா, கரெக்டாக சிரிச்சிட்டாங்களான்னு. போய் திருப்பி மானிட்டரில் உட்காந்து செக் பண்ணும் பொழுது கூட நான் என்னையை தவிர்த்து மற்றவங்களே சரி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்போ நமக்கு மேய்க்கிற வேலை தான் நல்லா வருது போல இருக்குது. அதனால நம்ம வந்து அதை மட்டும் செய்வோம், டைரக்ட் பண்ணுற வேலையை செய்வோம், நம்மளே நடிக்க வேண்டாம்னு நினச்சேன்.
ஒரு வேளை வேறு யாராவது கூப்பிடுவாங்களான்னு தெரியல. கூப்பிட்டா கூப்பிட்றால பொறுத்து முடிவு பண்ண போகிறோம். எப்போவுமே சின்ன படம் பெரிய படம்னு ஒன்றுமே கிடையாது. ஓடுற படம் பெரிய படம், ஓடாத படம் சின்ன படம், அவ்வளோதான் வித்தியாசம். எடுக்கும்போது எல்லாருமே நான் எடுக்கிற படம் பெரிய படம் தான். என்னை விட குறைச்ச பட்ஜெட்டில் எடுக்கிற ஆளுக்கு அவருக்கு அது பெரிய படம் தான் எடுக்கிற ஆளுக்கு. அதனால எல்லாரும் பெரிய படம் தான் எடுக்கிறாங்க. தனியாக சின்ன படம் பெரிய படம்னு ஒன்றுமே கிடையாது. வெளியே வந்து மக்கள் மத்தியில் படம் ஓடுனுச்சுன்னா பெரிய படம், ஓடலைன்னா அது சின்ன படம், அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இத்தனை நேரம் நான் பேசியவைகளை கேட்டுக்கிட்டு இருந்ததுக்காகவும் இந்த வாய்ப்பு அளித்ததுக்காகவும் பெயிண்ட்வுட்ஸ்.com உங்களுக்கும் நன்றி.